இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது தை மாச துலா ராசி பலன். துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாதி 1-2-3-4, விசாகம் 1-2-3 ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த மாசம் பிறக்கையிலே சந்திரன் 2ல இருக்கிறது மிக நல்ல அமைப்போட பிறக்குதுங்க. துலாம் ராசி கடந்த காலங்கள்ல இதுங்க அந்த பிள்ளைங்களால பிரச்சனைகள், பிள்ளைங்களோட இந்த கருத்து வேறுபாடு, இது எல்லாமே இந்த மாசம் குறையும். அதே மாதிரி அவங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும். நிறைய அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இதனால் வரை இருந்த வாழ்க்கை மாறுமா, இப்ப நம்ம எடுக்க போற முடிவுனால இது பிரச்சனை வருமாங்கிற போன்ற குழப்பங்கள்ல இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து குழப்பங்கள்லாம் பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். இதனால அது இந்த குழப்பங்கள்ல இருந்து மாற்றங்கள் ஏற்படுது. துலாம் ராசிக்கு பிள்ளைங்களுக்காக செலவு செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமாங்கிற எண்ணம்லாம் இனிமே வேணாம். பிள்ளைங்க நல்லபடியா முன்னேற்றங்கள் கன்ஃபார்மா உண்டுங்க. துலா ராசிக்கு 2ல சந்திரன், 3ல செவ்வாய் புதன், 4ல சுக்கிரன் சூரியன், 5ல ராகுவும், 6ஆம் இடத்துல சனியும், 9ஆம் இடத்துல குரு வக்ரமாயும், லாபஸ்தானத்துல கேதுவும் இருந்து பிறக்கிறதுனால இந்த மாதம் மிக சிறப்பான மாதமா அமைங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. 9ல இருக்க குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால யார் சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாவே அமையுங்க. அப்படி வக்ரம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சிறப்பான அமைப்பா இருக்குங்க. துலா ராசிக்காரங்க தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் கன்ஃபார்மா உண்டு. இந்த மாதத்துல எந்த மாற்றமும் கிடையாது. தை 5ஆம் தேதிக்கு மேல முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்கு 2ல இருக்க சந்திரன் மூலமா பொருளாதார வரவுங்கிறது இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது தை அமாவாசைக்கு அப்புறமா பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழில் ரீதியா இந்த பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் புதனை குரு பார்க்கறதுனால இளைய சகோதரர்களோட ஒற்றுமை அதிகமாகும். தம்பி தங்கச்சிகளோட ஒற்றுமை அதிகமாகும். அவங்களால நல்ல ஒரு தொழிலையும் மற்ற விஷயங்களையும் நல்ல சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும். சிறிய அலைச்சல்களுடன் கூடிய முன்னேற்றம் ஏற்படுங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் மூலமா வருமானம் வர்றதுக்கான அமைப்பு நிச்சயமாக உண்டு.